செல்லக்குட்டீஸ் நான் என்ன தங்கம் என் பப்பி பாப்பா வந்து ஸ்கூல் வேன் ஏற்றி விட வந்தேன். அப்போ வரப்போ தான் எனக்கு இது 2-3 நாளாக வீடியோ பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கொய்ன்னு அவ்வளோ சூப்பராக இந்த எக்ஸரா முன்னாடியும் நான் இது வீடியோ பண்ணியிருக்கேன். பட் இப்போவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே பந்து பந்தாங்க அப்படியே புத்துன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன், ரவுண்டாக நல்ல பேர் வச்சுருக்காங்க, இட்லி பூ அப்படின்னு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் இந்த ரெட் கலர் இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் எனக்கு ஆக்சுவலி இதை சாப்பிடலாம். இந்த ரெட் கலர் வந்து அப்படியே பிச்சு அப்படியே சாப்பிட்டா ஒரு புளிப்பு சுவை இருக்கும். அதில் வந்து தேன் வரும். என் பிள்ளைங்க தேன் உறிஞ்சிட்டே இருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்த தஞ்சை ரிச்சர்டுன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருப்பார் இன்ஸ்டாவில். அவர் வந்து பார்த்திங்கன்னா சொன்னார் இது சாப்பிட்லான்னு. அப்புறமா நீங்கள் சாப்பிட்டு காமிங்க, அப்போ தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் அவர் சாப்பிட்டு காமிச்சிட்டு சொன்னார் பாருங்கள் நீங்கள் சாப்பிடுங்கன்னு. அப்புறம் வந்து சாப்பிட்டோம். நான் சும்மா அப்படி பார்த்துட்டே இருக்க சொல்ல பரவாயில்ல, நம்ம வீட்லேயும் பூச்செடிகள் மற்ற செடிகளும் இருக்கே, சரி அதையும் தங்கங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு. இது ஆக்சுவலி மினியேச்சர், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நிறைய பூ வருது. எஸ் மினி, பக்கத்தில் வந்தால் பேச மாட்டேன், தூரமாக போய் என்ன பேசுவேன். இங்கே பாரு மினி, போமா மினி, என்ன வேணும்? என்ன வெளில போணுமா? பேசுது பாருங்க. வெளில போணுமாடா? என்னடா மிக்கி, இருடா உன்ட்ட வரேன். நீ என்னோட பேப்பர்லாம் பிச்சு போட்டு வச்சிருக்க, நீ தூக்கிடுவ காலை. அதான் இப்போ என்ன பண்ணணும் மிக்கி? அவன் வெயிட்டு, அதனால அவனால் இது பண்ண முடியாது, தூக்கி ரொம்ப நேரம் நிற்க முடியாது காலை. இவன் இருக்கான் பாருங்க, அப்படியே தூக்கிட்டு அப்படியே கீழே உட்காந்துருவான். இது தூக்கிட்டு ஒரு நிமிஷம் ஒரு 5 நிமிஷம்னாலும் அப்படியே நிற்கும். இந்த குட்டி நாய் இருக்குது பாருங்க, இந்த குட்டி நாயை தூக்கிட்டு 5 நிமிஷம் நிற்கும். இது கொஞ்ச நேரம் தான் நிற்க முடியும். ஏன்னடி தூக்கணுமா? இங்கே பாரு ஓருப்பா. நான் ஆனால் உங்கள் பக்கத்துலேயே வரமாட்டேனேப்பா. வருவார் உங்கள் அண்ணன் வருவார். என்ன அவர் அப்பாம்பாரு, நான் அண்ணன்பேன். ஏன் தெரியுமா, அவர் அப்பான்ட்டு அப்புறம் நம்மளை அம்மான்றவாங்க. அதனால வேணாம். எனக்கு பப்பீஸ் பிடிக்கும், பட் அதுக்காக அந்த மடியில் போட்டு கொஞ்சறது நோ. நீ அங்கே இரு, நான் இங்கே இருக்கிறேன், அவ்வளோதான். இது மினியேச்சர் நந்தியாவட்டம். இது வந்து நல்லா வெளியில் உள்ளதுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, வைக்கிறதுக்கு சூப்பராக வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் தெரியும் உங்களுக்கு. சுவாசிக்கம் பர்டிகுலராக, ஆமாம் சூப்பர் இல்லை அந்த சுவாசிக்கம். அழகு, ஒரு மாதிரி கலரே ஒரு மாதிரி பர்பிள் கலரில் ரவுண்ட் அப்படி வேறு லெவல். அது லைட் பிங்க் சுவாசிக்கம் இப்போ கொடுக்குறோம்லப்பா, அது இந்த கலரில் தான்ப்பா இருக்கும். இந்த ஷேப் ஆக்சுவலி நைஸ் இல்லை. பூச்செடிகள்னு பார்க்க வந்தால் இந்த ஒயலட் கலர் அழகாக இருக்குது. தோட்டத்தில் இது ஒன்று வச்சோன்னா கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதனால் லுக் ஓகே. டொக்கோமோ ரைட். இது அடிக்கடி குழப்பவேங்க நான். நிறைய கலர்ஸ் இருக்குதுல்ல, இது வெட்ட வந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஸ்டெப்ஸ் ஏறி போகும்போது பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டே போவேன். ஒரு ஆரஞ்சு, அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும், ஆரஞ்சு அண்ட் க்ரீன், சூப்பராக இருக்குல்ல. அந்த ப்ளூமேரியா பியூட்டிக்கா இதில் இன்னொரு கலர் இருக்குது, செமையாக இருக்கணும். இன்றைக்கி போஸ்ட்டில் போடுறேன் பாருங்கள், கூடிய சீக்கிரம் அது நம்ம சேல் கொடுப்போம். இந்த ப்ளூமேரியா பிடிக்கா ஸ்டிக் வேணுன்றவங்க நீங்கள் மெசேஜ் வைக்கலாம். கொத்தாக தான் பூப்பாங்க இவங்க, கொத்தானா அப்படியே கொத்தாக பூப்பாங்க. இங்கே பாருங்களேன், நடுவில் மஞ்சளா எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கும். இதில் வந்து அந்த ப்ளூமேரியா பால் வடிகிற மாதிரி அந்த இதெல்லாமே இருக்கும். லீஃப் பார்த்தீங்கன்னா ஆரோ ஹெட்டு தான் இதோட லீஃப், பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நல்ல ஒரு சூப்பர் வெரைட்டி, நிறைய பூக்கள் வரும். இது பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு பாருங்கள். இது நான் மாடியில் போய் எடுத்தால் தெரியும் எவ்வளோ ஸ்டிக்ஸ் பாருங்கள். இதில் சும்மா நீங்கள் குச்சி வச்சிங்கனாலே வந்துடும், ஒரு குட்டி ஸ்டிக் இனாஃப். அது ரூட்டு வந்து அது ரோட்டுக்கு வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். இவங்க பூத்துட்டே தான் இருக்காங்க, சீட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, மேலே போயிட்டே இருக்காங்க, ஹைட்டு வேறு லெவலில் போயிட்டுருக்காங்க. இவங்க 10.5 அடி தான் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருந்தது. 10.5 14 அந்த வீடியோ பார்த்தா தெரியும் எத்தனை அடி வச்சுருந்தேன்ட்டு. 10.5 ஃபீட் தான் நினைக்கிறேன் இந்த அடினியம் ஹைட்டு. இப்போ மேபி மோர் தென் 12 ஆயிருக்கணும் எனக்கு. ஏன்னா அந்த ஹைட் ரொம்ப ரூஃபே இது பண்ணிடும் போல் நம்ம வீட்டில் மேலே, அந்த இதளவுக்கே வந்துடும் போல், அந்த மாதிரி ஆகிடுச்சுங்க பாருங்கள். என்னால் தூக்கி வீடியோ எடுக்கவே முடியல, இதுக்கு மேலே இவ்வளோதான் மேக்ஸிமம் என்னால் முடியுது. வாவ் க்யூட் அம்ராப்பள்ளி. வாவ் கலர் வந்து ஆனால் கொஞ்சம் ஃபைடான மாதிரி தெரியுது, பட் பியூட்டிஃபுல் ஒன். வந்து நம்ம தங்கம் ஒருத்தவங்க நம்மளுக்கு கிஃப்டாக அனுப்புனது தாங்க, பியூட்டிஃபுல் கிஃப்ட் அவங்க அனுப்புனது. ரிவ்யூ கூட நான் ரிவ்யூ இல்லை, அந்த பேர் என்ன அந்த இதுக்கு கூட நான் உங்களுக்கு ஒரு இது எடுத்து வச்சேன், ஷார்ட்ஸ் வீடியோ, அதை ஆக்சுவலி போட்டு விடணும் ஞாபகத்துக்காக. எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தால் எனக்கு இது அனுப்பியிருப்பாங்க, எவ்வளோ லவ் பாருங்கள். அதுக்கப்புறம் இதுவுமே அவங்க கொடுத்தது தான் நினைக்கிறேன். ஃபுல்லாக அங்கே ஊண்டி போட்டுட்டேன், இது எல்லாத்தையுமே இங்கே ஊண்டி போட்டுட்டேன்.
இது நல்லா வளர்ந்து எல்லாம் சூப்பராக பெருசானதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணலான்னு இருக்கேன் நான். இங்கே பாருங்கள், அதில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுன்னு நினைக்கிறேன். இப்படி சுற்றி சுற்றி இப்படி வந்திருக்கு, செமையாக இருக்குதுல்ல. க்ரீனும் இது சொல்லியிருக்கேன்ல 10 பூவாவது மினிமமாக பூக்கும் அப்படின்னு. வாசம் இருங்க வரேன். வேற லெவல் வாசம்ப்பா, சூப்பர் ஃப்ராக்ரன்ஸ். டார்க் இது பார்த்திங்கன்னா நல்லா டார்க். இது எப்படியும் மினிமம் 10 ஃப்ளவர்ஸ் வந்துடும் இதில். இதிலே பாருங்கள் 5, அதில் ஒரு 11 ஃப்ளவர்ஸ் இருக்கா. அப்பா சூப்பராக இருக்குது, செம்ம வாசம். இப்பளுமேரி அன்றைக்கி காமிச்சதில் வந்து ஐயோ அப்பா விட்டுட்டேனே, இலையை பிடிச்சி வீடியோ எடுத்தேன் போயிடுச்சு. எங்கள் அடுத்த இலையை பிடிக்கும். ஐயோ போயிட்டே இருக்குப்பா. ஸோ ரொம்ப ஹைட்டில் இருக்கிறதுனால நான் எடுக்க முடியல. பியூட்டிஃபுல் ஒன். இது ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கு. இந்த க்ரீனும் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் இது வந்து 10 வரதில்லை. இது ஒரு 5, 4 இப்படி தான் வருது. இதுவும் இப்போ சீசன் போல். அது வந்து டார்க் கலர் இருந்ததில் இது கொஞ்சம் லைட் கலரில் இருக்கும். ஸ்ரீனு ஒன் ஸ்டாக்கை மட்டும் பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு சொல்லுங்கள். பார்ப்போம், அந்த தடவை சீர் கொடுத்து எப்படி வருதுன்றதை பார்ப்போம். சூப்பர் அழகியான ஸ்ரீனோன். வீடியோவில் காமிச்சேன்ல இந்த பியூட்டி மிஸ்டிக் பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் கலர் டார்க்காக இருக்காங்களா லைட்டாக இருக்காங்களான்னு கண்டுபிடிக்க முடியல. நேற்று வீடியோ செக் பண்ணால் தெரியும். பியூட்டி மிஸ்டிக் அழகி சொன்ன இல்லையா, இந்த க்ரீனம் நிறைய மொட்டு வைக்கணுன்ட்டு. இங்கே பாருங்கள் எத்தனை பட்ஸ் பாருங்கள். ஓ மை காட், எவ்வளோ பட்ஸு. உள்ள கவுண்ட் பண்ணலாமா? 3, 6, 7, 10, 12, 14ங்க. பா நல்லா கவுண்ட் பண்ணி பாருங்கள். நான் வைக்கிறேன் இப்படியே 14 மொட்டுங்க இதுக்குள்ளே இருக்குது. பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு. மாடியோ அடுத்து இங்கே ஆசையாக இருக்குங்க பாருங்களேன். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது நேச்சர் ஒண்டர். அப்பா இங்கே பாருங்க, இங்கே 2 போயிடுச்சு அப்படின்னா இங்கே ஒரு 3ஆவது துருத்திட்டு வருது. அதுக்கப்புறம் இத்தனை என்ன ஒரு சூப்பர் வெரைட்டி இல்லை. செம்ம பேர்ட்ஸை பார்த்தீங்களா? பீ 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 யாரா எவ்வளோ கேவலமாக சூச்சு சொல்கிறவன்ட்டு அது கத்துறது நிப்பாட்டிடுச்சு. இது நம்மளோட ஜாதி. வா எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ. என்னடா அது, இதில் எதாவது இருந்துருக்குமோடா. என்ன வாய்ஸுங்க இது. பா ஆனால் பார்த்தீங்கன்னா ஆள் குட்டியாக தான் இருக்கும். அது அந்த மரத்தில் எதாவது இருக்குது. எங்கே இருக்குன்னு தெரியல. எங்கேருந்து இவ்வளோ சவுண்டு போடுற? ஆமாடி, ஆனால் இந்த செம்மரம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க. நீ எங்கே இருக்க? சூப்பராக இருக்குல்ல. என்ன வாய்ஸ் இடாதுங்கிற மாதிரி. இது பாருங்க, ஜாதி நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. சாயந்தரம் வந்து முட்டை எடுக்கணுங்க. கனா பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு வளர்ந்து கிடக்குதெல்லாம் செப்பரேட் பண்ணணும். அது மாதிரி இந்த இது வந்து என்ன ராஜா மல்லி ரோஜா மல்லி சொல்லுவோமே, அந்த மாதிரி உள்ள அந்த மல்லி தான். ஒரு 10-15 லேயர் வரும்ல, அந்த தான் இது. அப்படியே போகலாம் அந்த பக்கம். சொல்கிறேன், இந்த ஸ்ரீனுவானோட ஸ்டாக்கை மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசுங்க. எவ்வளோ பெரிய ஸ்டாக் இது. எம்மாடி இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அதிசயம் சொல்லட்டா என்னென்னு, செம்மரம் அந்த விதை விழுந்து நம்மளுக்கு வளர்ந்துருக்குது பாருங்கள். இங்கே இது மாதிரி நிறைய வந்துச்சு. நாங்கள் கூட்டி அள்ளும் போது இது பண்ணிட்டோம். தோட்டத்தை இந்த மாதிரி கூட்டி க்ளீன் பண்ணி வைக்கிறது பெரிய ப்ராசஸாக இருக்குப்பா. இதெல்லாம் நம்ம ரெயின் லில்லிக்காக முன்னாடி நம்ம போட்டு வச்சுருந்தோம். இதுதான் இப்போ இதிலேருந்து தான் எடுத்துட்டோம். அவ்வளோவா இதில் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இல்லைன்ட்டு நம்ம வந்து எடுத்துட்டோம். பாருங்க, இங்கே எல்லாம் ரெயின் லில்லிக்காக நான் வச்சுருந்தேன். இதுதான் இது எல்லாமே கம்பார்ட்மெண்ட்டாக பிரித்து அப்படி அப்படியே வச்சுருந்தேன். பட் எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லைன்ட்டு இதிலேருந்து எடுத்துட்டேன். ஹாய், எப்படி இருக்க? திஸ் இஸ் அவகேடோ. அவகேடோ பூ வரப்போதோ என்ன வரப்போகுது பார்ப்போம். காய்ச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அவகேடோ எப்படி காய்ச்சி நமக்கு தருதுங்கிறத. இது வந்து பிரியாணி லீஃப். இதை நான் பறிக்கிறதே இல்லை, உடச்சி வைக்கணும் ஆக்சுவலி. இதிலே காய விடலாம். ஆனால் இதில் காய விடுறத விட நம்ம பறித்து இதை வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது சூப்பராக இருக்குது. அது கொஞ்சமாக கிள்ளி இப்படி மோந்து பார்த்தாலும் அப்பா வாசம் சூப்பராக இருக்குங்க. வா, பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. கொஞ்சம் ஓவராக இருக்குல்ல, வாங்கி வச்சு வளர்த்து பாருங்கள். அதில் கண்டுபிடிக்கல நீங்கள் நம்ம என்ன எக்ஸாஜரேட் பண்ணுறோமா இல்லையான்னு. இது வந்து கிராம்பு செடி, கிராம்பு க்ளவுஸ். என் ஹஸ்பண்ட் பாருங்கள் காலையில் வாக்கிங் கூட்டி போனார். அது ரெண்டையும் என்ன பண்ணுற? வேட்டையின் ராஜா வருகிறார், பராக் பராக் பராக். வாட் தே ஆர் டூயிங்? என்ன பண்ணுறாங்க? என்ன பண்ணுது?
வர்ற மாட்டுக்கு இது குழந்தை மாதிரி பாருங்க. இந்த மாமரம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வேன்லாம் போகிறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ், ரொம்ப இறங்கிருச்சுங்க. ஆக்சுவலி இது பண்ணணும். வா 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 இது நம்மளோட வாட் இஸ் திஸ் ஆர்கிட். முன் செல்லடா எடா என்னடா பண்ணீங்க? அவர் எப்படா வருவார் உங்களை வந்து வெளில கூட்டு போகிறத நானும் பார்த்துட்டே இருந்தேன். now they are happy. Hi. Very happy. Very very happy. Very very happy. Very very happy. என்ன உண்டு பையல உண்டு பையன் தான் இவன். என்ன உண்டுஸ். ஓ சூப்பர். என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? நாக்க நீட்டானா சாப்பாடு கேக்குறான்னு அர்த்தம். அப்படியா? பால் வேணுமாடி? பால் அப்பா போய் பால் எடுத்துட்டு வா. சொன்னல அப்பா போய் பால் எடுத்துட்டு வா. பால் 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 பால். ஆமா ஆமா ஆமா. அடிக்காதீங்க, எனக்கு அடிக்கிற மாதிரி இது. சும்மாடா. ஓகே டேப் பண்றீங்களா? பாடுவா. பாசக்காரங்க. ஆனா இது அங்க வளர்க்காத வரைக்கும் எங்களுக்கு இதோட இது தெரியல. அந்த கிரேஸ் பாருங்க, கண்ணுல பாக்குறத பாருங்க. என்ன வேணும்? பால் வேணும். நாக்க நீட்டோங்க. என்ன அது அப்படி இருக்காது. அது நேரம் நம்ம மூஞ்ச நிக்கிறோம். இரு பாப்பா. சரி சரி சரி. விடவே விடாதுங்க இவரை மட்டும். வெயிட் பண்ணு. நீ அம்மா நீ இப்படி பண்றீங்களேம்மா. என்ன பண்ணுது? கோவம். படுத்துக்குமே உங்க காலில் அப்படியே. தடையை கொடுக்கணும் அதுக்கு அப்படி. இங்க பாருங்க, இது கேக்குது. என்ன வேணும் உனக்கு? ஐயோ வாழை ஆட்டிக்கிட்டே கொஞ்சுது. அம்மா இது கடந்து மாயுதுமா. செல்லக்கடி. பயப்படாதீங்க, என்னடா கடிக்குது இது பண்ணுதுன்னு சொல்லி. எல்லாமே வேக்சினேட்டட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பிள்ளைங்க நான் வந்து டச் விட்டு பண்ணிக்கிறேன். பிள்ளைங்க இது வரைக்கும் வெளியில் ஒரு பப்பியும் தொட்டதும் கிடையாது. வெளி பப்பி எங்கள் பப்பியை தொட்டதில்லை, எங்கள் பப்பியும் வெளி பப்பியை தொட்டதில்லை. அப்படி வளர்க்குறோம் எங்கள் பிள்ளைய. ஓகே கூல். ஏன் பிள்ளை டென்ஷன் ஆகுது? நீ பாசம். வால் ஆட்டுறது நிப்பாட்டு, வலிக்குது எனக்கே நீ வால் ஆட்டுறது. அவர் வெளில யாரையும் பார்த்துட்டாரு. என்ன உனக்கு? உங்களால நான் இந்த இடத்துல செடியே வைக்க முடியலடா. ஏண்டா அழகாளுக்கு சட்டியா வாங்கி இது பண்ணி எல்லாம் வச்சானா சட்டியில இருந்து செடியை ஃபுல்லாக பிடிங்கி போட்டானுங்க. வந்து செடியை பூரா பிடிங்கி போட்டாங்க. இப்போ கல்லடி உள்ளே இருந்துட்டு வந்துட்டு இருக்குது. துக்கு 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 காலத்துக்கு இருப்பாங்க. ஷார்ட்டாக இருப்பாங்க இவங்க. க்யூட்டாக ஷார்ட் வெரைட்டி. மிக்சிங் தான் நினைக்கிறேன். இது பொமேரியனும் நாட்டு நாயும். எங்களுக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க அந்த 2 டாகு. நிறைய பேர் எவ்வளோக்கு வாங்கினீங்க, காசுக்கு வாங்கினீங்க? காசுக்கெல்லாம் வாங்கல. அழகி அழகா இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. படுத்துட்டு உங்களுக்கு இப்படி தடை கொடுக்கணும். அப்படியே தடை கொடுங்க. வயிற்று அப்படியே தடை கொடுத்தோம்னா அப்படியே கிடப்பாங்க. ஆமா இப்படி நீங்க எடுத்துருங்க. போதும். இதில் வச்சாதாங்க பத்துது. அதனால பக்கெட்ல கொண்டு வந்து வச்சிடுறது. இவங்களுக்குள்ள பக்கெட் தான் இது. கொட்டம். சாமி அண்டெல்லாம் வந்துடாது சாமி. ஆனா சாமி நான் பக்கெட்டை கடிச்சிருது. எத்தனை பக்கெட் வேஸ்டா போயிருக்குதுடா. இரும்புல தான் இனிமேல் பக்கெட் வாங்கி போடணும் இவங்களுக்கு. இனிமேல் பெட்டருங்க எனக்கு. வந்துட்டு எங்கள் மேலே மேகம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி மூட்டமாக தான் இருக்குது. மழை வரும்னு நினைக்கிறேன். தெரியல மழை வருதா என்னன்னு தெரில. ஓகே பாய். நான் போயிட்டு இந்த பூவை பார்த்தீங்களா, இது தெரியும் உங்களுக்கு, யூஃபோர்பியாவில் ஒயிட்டு ஒரு மாதிரி இப்போ க்ரீனிஷாக ஆகிட்டுருக்குது. இது சூப்பராக வருது. குச்சி உடச்சி வச்சாலே சூப்பராக வந்துடும்.
ஓகே தங்கங்களா, பாய்.